இடம் பாத்தீங்களா? கடல் அலைகள் கொந்தளித்து வருது, பெரும் காத்து வீசுகிறது. இங்க நிற்கும் போது வேதத்துல சொல்லப்பட்ட ஒரு காரிய ஞாபகத்துல வருது. பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. கலிலேயா கடல்ல இயேசு தன் சீஷரோட படகிலே பிரயாணப்பட்டு கொண்டிருந்தார். கலிலேயா கடல் என்பது ஒரு பெரிய ஏரி தான். ஆனா கடல் மாதிரி பெருசு. சில சமயம் காற்று வீசும் பொழுது அலைகள் கொந்தளித்து எழும்பும். கடல் அலை மாதிரி அலைகள் எழும்பும். பெரிய காற்று வீசும் போது பெரிய ஆபத்து வரும். அதனாலதான் அது கடல் என்று அழைக்கப்படுகிறது. அந்த கடல்ல படகுல சீஷரோட பிரயாணப்படும் போது திடீரென்று பெரும் காற்று வீச ஆரம்பித்தது. அலைகள் கொந்தளிக்க ஆரம்பித்தது. படகு அமிழ்ந்து விடுகிற ஒரு சூழ்நிலை. இந்த மாதிரி ஒரு பெரும் காற்றும் கடல் அலை கொந்தளிக்கிற சூழ்நிலை. இனி அவ்வளவுதான் என்கிற ஆபத்தான சூழ்நிலை. அந்த நேரத்துல இயேசுவை அவங்க கூப்பிடுறாங்க. இயேசு அமைதியாய் நித்திரை பண்ணி இளைப்பாறும் போது கூப்பிடுறாங்க. அவசரப்பட்டு தட்டி எழுப்புறாங்க. இயேசு எழுந்தா இறையாதை அமைதலாருன்னு சொன்னார். காற்று அமைதியாகி விட்டாரு. கடலை பார்த்து அமைதியாயிருன்னு சொன்னார். அலைகள் அமைதியாகி விட்டது. அந்த கொந்தளிப்பை நின்று விட்டது. 39ஆம் வசனத்திலே இதை பார்க்கிறோம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு பெரும் காற்று வீசுகிறது, அலைகள் கொந்தளிக்கிறது. உங்களை அமிழ்த்து விடுவதை போல குடும்பம் கவிழ்ந்து விடுமோ, வியாபாரம் மூழ்கி விடுமோ, என் எதிர்காலம் அழிந்து விடுமோ, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை அழிந்து விடுமோ, பெரும் காற்று மோதுகிறது, பெரிய அலைகள் கொந்தளித்து வருகிறது. ஆண்டவர் இயேசு எழுந்து நின்று இறையாத அமைதலாருன்னா காற்று அமைதியாரு. ஏன் தெரியுமா? காற்றை சிருஷ்டித்தவர் அவர். அவர் காற்றை பண்டக சாலையில அடைத்து வைக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறாரு. கடலை சிருஷ்டித்தவர் அவர். அவர் தான் அதை உண்டாக்குனதுனால அவர் சொன்னா எல்லாமே கீழ்ப்படியும். உங்க வாழ்க்கையில வரக்கூடிய எந்த பிரச்சனை போராட்டமானாலும் இயேசு எழுந்திருப்பார். உங்க வீட்டுல உங்க வாழ்க்கையில அவர் கூட இருக்கிறார்ல, அவரோட தானே நடக்கிறீங்க. பிறகு பயப்படுறீங்க. அவர் திரும்பி பார்த்து இறையாதே அமைதலாருன்னா காத்து அமைதியாயிரும். கடல் அலைகளை பார்த்து இதுக்கு மேல எழும்பாத அப்படின்னா அமைதியாகிடும். ஒரே ஒரு வார்த்தை, சூழ்நிலை மாறிடும். இன்றைக்கு கர்த்தர் மாற்ற போகிறார். உங்களுக்கு விரோதமா எழும்புகிற காற்றை அடக்கி, அலைகளின் கொந்தளிப்பை அடக்கி அமைதல் உண்டாக்க போறார். விசுவாசிக்கிறீங்களா? அப்படின்னா கரமைத்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு விரோதமா, என் குடும்பத்துக்கு விரோதமா எழும்புகிற காற்றை அமைதல் படுத்துகிற இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். அலைகளை அமைதல் படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். காற்றும் கடலும் அமைதியானதை போல எங்க வாழ்க்கைக்கு விரோதமா எழும்பிக்கிற இந்த கொடிய காற்றும் கடல் அலைகளும் அமைதியாகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்றைக்கு அந்த மாற்றம் வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன்.